வெல்கம் டு டிட்பிட்ஸ். ஒவ்வொரு புதையல் கதைக்கும் ஒரு முதல் பக்கம் இருக்கும். பிரேசிலின் தங்க புதையல் கதையின் முதல் பக்கம் 1690களில் மினாஸ் ஜெரையாஸ் மலைகளில் திறக்கப்பட்டது. இந்த தங்க வேட்டை நவீன உலகின் முதலாவது பெரிய அளவிலான கோல்ட் ரஷ் என்றும் உலக வரலாற்றிலேயே நீண்ட காலம் நீடித்த தங்கச் சுரண்டல் காலகட்டங்களில் ஒன்றாகவும் பதிவானது. முதல்ல போர்த்துகீசிய காலனித்துவம் தென் அமெரிக்கா கண்டத்தில் பிரேசில் நாட்டில் உருவான கதையை பார்ப்போமா? வாஸ்கோட காமாவின் பயணத்தை தொடர்ந்து இந்தியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரலின் கடற்படை வழி தவறி 1500ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதியன்று இன்றைய பிரேசில் கடற்கரையை அடைந்தது. இவ்வாறு இந்தியாவை தேடிய போர்ச்சுகீசியர்கள் பிரேசிலில் தங்கள் கால்களை பதித்தனர். இந்த ஒரு தருணமே பிரேசிலில் போர்ச்சுகீஸ் காலனைசேஷனுக்கு அடித்தளமிட்டது. 1500 முதல் 1822 வரை நீடித்த போர்த்துகீசிய ஆட்சி 3 முக்கிய பொருளாதார கட்டங்களை கடந்து சென்றது. முதலாவதாக பிரேசில்வுட் ட்ரேட். ஆரம்பத்தில் போர்ச்சுகீஸ் பிரேசில்வுட் என்ற மரத்தை பெருமளவில் வெட்டி யூரோப்புக்கு ஏற்றுமதி செய்தனர். சிவப்பு நிற டைக்கு யூரோப்பில் அதிக டிமாண்ட் இருந்தது. இரண்டாவதாக சுகர் பிளான்டேஷன்ஸ். 16-17ஆம் நூற்றாண்டில் பிரேசில் உலகின் மிகப்பெரிய சர்க்கரை உற்பத்தியாளர். பிரேசில் சர்க்கரை தோட்டங்களின் மிகப்பெரிய பொருளாதார மையமாக வளர்ந்தது. மூன்றாவதாக கோல்ட் அண்ட் டைமண்ட் மைனிங். அதன் பிறகு மினாஸ் ஜெரையாஸ் பகுதியில் நடந்த தங்க வேட்டை பிரேசிலின் பொருளாதாரத்தையும் மக்கள் தொகையையும் மாற்றியது. 18ஆம் நூற்றாண்டில் பிரேசில் உலகின் மிகப்பெரிய தங்க உற்பத்தியாளர். இவ்வாறு போர்த்துகீசிய காலனித்துவ அமைப்பின் முதுகெலும்பு பிரேசில்வுட், சுகர் பிளான்டேஷன், கோல்ட் மற்றும் ஆப்பிரிக்கன் ஸ்லேவ் லேபர் ஆனது. அடுத்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது பவுலிஸ்டா பாண்டேராண்டஸ் பத்தி. யார் இவர்கள்? பவுலிஸ்டா பாண்டேராண்டஸ் என்பவர்கள் போர்ச்சுகீஸ் காலனியல் ஸ்கவுட்ஸ் மற்றும் பிரான்டியர்ஸ்மென், அதாவது போர்த்துகீசிய காலனித்துவ ஒற்றர்கள் மற்றும் எல்லைப்புறவாசிகள். சோ பவுலோவில் குடியேறிய போர்ச்சுகீஸ் முன்னோர்களின் கலப்பு இன பாரம்பரியத்தை சேர்ந்த இவர்கள் பல தசாப்தங்களாக பிரேசிலின் அறியப்படாத உட்பகுதிகளுக்குள் பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணித்தவர்கள். ஆரம்பத்தில் இவர்களின் நோக்கம் பழங்குடியினரை கைதிகளாக பிடிப்பது, ஓடிப்போன அடிமைகளை பிடிப்பது என்று இருந்தது. பின்னர் இவர்களின் தேடல் தங்கம், வைரம், கனிமங்கள் நோக்கி மாறியது. சரி, முதலில் தங்கம் கண்டது யார், எங்கே, எப்போது என்று பார்ப்போமா? 1695ஆம் ஆண்டில் புகழ்பெற்ற பவுலிஸ்டா பாண்டேராண்டனான மேனுவேல் போர்பாகேட்டோ என்பவர் ரியோ தாஸ் வெல்ஹாஸ் ஆற்றங்கரையில் பரந்த அலுவியல் கோல்ட் டெபாசிட்ஸ் கண்டுபிடித்தார். இதுவே மினாஸ் ஜெரையாஸ் கோல்ட் ரஷ்க்கு தொடக்கம். மினாஸ் ஜெரையாஸ் மலைப்பகுதிகளில் நிகழ்ந்த இந்த கண்டுபிடிப்பு ஏறத்தாழ 4 லட்சம் போர்ச்சுகீஸ் செட்டிலர்ஸ் மற்றும் 5 லட்சம் ஆப்பிரிக்கன் ஸ்லேவ்ஸின் பெரும் வருகைக்கு வித்திட்டது. 1698இல் உருவான விலாஹி பின்னர் ஓரோ பிரீத்தோ என பெயர் மாற்றம் பெற்று 18ஆம் நூற்றாண்டில் பிரேசிலின் செல்வ வளமிக்க தலைநகரம் ஆனது. தங்க அலை பின்னர் மேத்தோ கிரோசோ, கோயாஸ், பஹியா பகுதிகளுக்கும் பரவியது. தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதால் வடகிழக்கில் இருந்த சுகர் எக்கனாமி வீழ்ச்சியடைந்தது. தென்கிழக்கில் உள்ள மைனிங் எக்கனாமி உயர்வு அடைந்தது. தொழிலாளர்கள், மூலதனம், வர்த்தகம் அனைத்தும் மினாஸ் ஜெரையாஸ் நோக்கி நகர்வு. இதனால் போர்த்துகீசிய பொருளாதாரத்தின் மையம் மாறியது. 18ஆம் நூற்றாண்டில் பிரேசில் உலகின் மிகப்பெரிய தங்க உற்பத்தியாளர் ஆனது. பிரேசிலில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதால் லண்டன் பினான்சியல் மார்க்கெட் கூட பாதிக்கப்பட்டது. போர்ச்சுகலின் செல்வம் பிரிட்டிஷ் பேங்க்ஸில் சேமிக்கப்பட்டதால் பிரிட்டிஷ் எக்கனாமியும் உயர்ந்தது. அடுத்தது, தங்கத்தை மட்டும் நம்பி இருந்த போர்ச்சுகீஸ் அரசு என்ன ஆனது, தங்கம் என்னென்ன செய்ய வைத்தது என்று பார்ப்போமா? 18ஆம் நூற்றாண்டில் மட்டும் 800 மெட்ரிக் டன் தங்கம் அதிகாரப்பூர்வமாக போர்ச்சுகலுக்கு அனுப்பப்பட்டது. இதற்காகவே ஓரோ பிரேத்தோவில் இருந்து நேராக ரியோ டி ஜெனீரோ வரை தங்கத்தை பாதுகாப்பாக கடற்கரைக்கு கொண்டு செல்ல தி எஸ்ட்ரடா ரியல் என்ற அரசு சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலையில் செல்லும் கான்வாய்ஸை டிராகன்ஸ் ஆஃப் மினாஸ் பாதுகாத்தனர். கான்வாய் கோஸ்டுக்கு வந்ததும் தங்கம் ஹெவிலி ஆர்ம்டு மெர்ச்சன்ட் பிளீட்ஸ்க்கு மாற்றப்பட்டு போர்ச்சுகீஸ் நேவி புரொடெக்ஷன்ல நேராக லிஸ்பானுக்கு அனுப்பப்பட்டது. தங்க வருவாய் போர்ச்சுகலில் பரோக்கி ஆர்கிடெக்சர் பூம் உருவாக்கியது. லிஸ்பானின் பல தேவாலயங்கள் பிரேசிலியன் கோல்டால் கட்டப்பட்டது. மற்றவர்களும் இந்த அதிகாரப்பூர்வ சாலைகளை விட்டு வேறு வழியில் பயணம் செய்வது கடுமையாக தடை செய்யப்பட்டது. வரி விதிக்கப்படாத தங்கம் அப்பகுதியை விட்டு வெளியேறுவதை தடுக்க இந்த சாலைகளில் அரசு சுங்க மற்றும் சோதனை சாவடிகள் அமைத்தது. பிரேசிலில் எடுக்கப்பட்ட எல்லா தங்கத்திலும் 20% டாக்ஸ் போர்ச்சுகல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டும் என்ற வரி ராயல் ஃபிஃப்த் அல்லது பின்டோ என்று அழைக்கப்பட்டது. இது காலனித்துவ காலத்தில் மிக முக்கியமான வருமான ஆதாரமாக இருந்தது. இந்த 20% வரியை துல்லியமாக வசூலிக்க போர்ச்சுகல் அரசு
கேசஸ் ஜி பிரிஞ்சியஸோ என்ற ஸ்மெல்டிங் ஹவுசஸ் அமைத்தது. அங்கு தங்கம் உருக்கி கோல்டு பார்ஸாக மாற்றப்பட்டு அரசு முத்திரை வைக்கப்படும். அந்த நேரத்திலேயே 20% குவிண்டோ டாக்ஸ் பிடித்துக் கொள்ளப்படும். அரசின் ஆதிக்கம் அதிகரிக்க அதிகரிக்க சட்டவிரோத செயல்களும் கூடும் அல்லவா? அரசின் கடுமையான கட்டுப்பாட்டால் சிலர் ரகசிய பாதையில் தங்கத்தை கடத்தினர். பெரும்பாலும் மரத்தாலான மதச் சிலைகளில் தங்கத்துள் நிரப்பி கடத்துதல் அல்லது தங்கத்தை தங்கள் தலைமுடியிலோ அல்லது அதற்காக வடிவமைக்கப்பட்ட வண்டியில் ரகசிய பெட்டகத்தின் மூலமாகவோ கடத்தினர். தங்கம் குறைந்த போது புரட்சியின் தீப்பொறி எழுந்தது. அதை பற்றி பார்ப்போமா? 1780களில் தங்கம் குறைந்த போது பிரேசிலில் வைரம் கண்டுபிடிப்பு ஒரு குறுகிய கால பொருளாதார நிவாரணம் அளித்தது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தங்க உற்பத்தி குறையத் தொடங்கியது. தங்கத்தை மட்டும் நம்பியிருந்த போர்த்துகீசிய பேரரசு பொருளாதார வீழ்ச்சியை எதிர்கொண்டது. இதை சமாளிக்க அவர்கள் வரிகளை இன்னும் கடுமையாக்கினர். பற்றாக்குறையை ஈடு செய்ய டெலமா என்ற கடுமையான வரியை அறிமுகப்படுத்த திட்டமிட்டது. அவ்வாறு செய்தால் மக்கள் தங்கள் சொத்துக்களையே ஒப்படைக்க வேண்டிய நிலை ஏற்படும். இதுவே 1789இல் இன்கான்ஃபிடென்ஷியா மினரா என்ற ரகசிய சுதந்திர இயக்கத்தை உருவாக்கியது. இவ்வியக்கத்தின் குடியரசு கொள்கையின் ஆதரவாளராக திகழ்ந்து குரல் கொடுத்தவர் ஜோக்கிம் ஹோசே டா சில்வா சேவியர். பல் மருத்துவம் அவரது தொழில்களில் ஒன்றாக இருந்ததால் அவருக்கு திராண்டெண்டேஸ் என்ற புனைப்பெயர் உண்டானது. போர்த்துகீசிய ஆட்சிக்கு எதிரான சிந்தனையின் முகம் கொண்டவர். ஆனால் கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்த எட்டப்பன் போன்று அந்த இயக்கத்தின் ஒருவரான ஜோக்கிம் சில்வரியோ தோஸ் ரேஸ் வரி விலக்குக்கு ஈடாக சதியை அம்பலப்படுத்தியதால் இன்ஃபெடென்ஷியோ மினரா இயக்கத்தின் பலரை போர்ச்சுகீஸ் அரசு கைது செய்தது. இன்று பிரேசிலின் நேஷனல் ஹீரோவாக இருக்கும் சில்வா ஜேவியர் அன்று சதி இயக்கத்திற்கு முழு பொறுப்பேற்று மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரே நபர் ஆவார். மற்றவரை நாடு கடத்தியது. இன்கான்ஃபிடென்ஷியா மினரா தோல்வி அடைந்தாலும் அது பிரேசிலின் சுதந்திர போராட்டத்துக்கு முதல் தீப்பொறி. 1822இல் பிரேசில் சுதந்திரம் பெறுவதற்கான சிந்தனைகள் இங்கிருந்தே பிறந்தன. மலைகளில் மின்னிய தங்கம் நாடுகளின் வரைபடத்தையும் பேரரசுகளின் பொருளாதாரத்தையும் மனிதர்களின் விதியையும் மாற்றி எழுதியது.